இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆடு குடல் அன்றைக்கி க்ளீன் பண்ணோம்ல, அதை வந்து இன்றைக்கி வந்து சமைச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா, இது புளி இருக்குது, இது பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாம் இது வந்து நான் சுத்தம் பண்ணி அலசி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து கடலெண்ணெய் ஊற்றுறேன் நான். இதுக்கு நான்வெஜ்ஜுக்கு கடலெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும், அதனால் நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றுறேன். இதில் வந்து பட்டை லவங்கம் பிரிஞ்சி அன்னாசிப்பூ கசகசா ஏலக்காய் 2 எல்லாத்துலேயுமே நான் 2 கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை வந்து எண்ணெய் காஞ்சோடனையும் போட்டு நம்ம பொரிய போடுவோம். நல்லா எண்ணெய் காயணும். பாருங்கள், இதுதான் பிரிஞ்சி இலை கொஞ்சோண்டு, கசகசா கொஞ்சம், ஒரு அன்னாசிப்பூ போதும், பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் 2 எல்லாத்தையும் எண்ணெய் காஞ்சோடனே எடுத்து போட்டுறணும். இது போட்டு நல்லா கிண்டணும். நல்லா அந்த இதெல்லாம் கசகசாலாம் பொரியணும், எல்லாமே பொரியணும். நல்லா எண்ணெய் காஞ்சிருந்தால் தான் அது பொரியும், இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். இது வந்து நல்லா க்ளீனிங் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. கொஞ்சம் இது கருவேப்பிலை போட்டுங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போடலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து கிரேவி மாதிரியும் பண்ணலாம். நான் குழம்பு வைக்கிறேன். இப்போ இதை பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி நான் நல்லா வச்சாச்சு. அதில் கடைசியில் ஒரு 2-3 அலசு வந்து நல்ல தண்ணியில் அலசுங்க. ஏன்னா தண்ணி அது உறிஞ்சி வச்சுருக்கோம், அது வற்றவே ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நல்ல தண்ணியில் லாஸ்ட்டில் 2 வாட்டி அலசுங்க. இப்போ நல்லா கிண்டிக்கணும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு வந்து நான் லாஸ்ட்டாக வந்து புளி கொஞ்சோண்டு சேர்ப்பேன். நாங்கள் ஊர்லன்னா அந்த மாங்காய் இருக்குல்ல, கிளிமூக்கு மாங்காய், ஒட்டு மாங்காய்னு சொல்லுவாங்கள்ல, அதை தோலை சீவிட்டு சின்னமாக அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி போடுவோம்ல, அந்த சைஸில் கட் பண்ணி போடுவோம் இறக்க போவையில். இது வந்து தக்காளி போட்டுங்க. நான் ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் 2 போடுங்க. நல்லா போட்டு நல்லா வதங்கட்டும். அதுவும் வதங்கட்டும். மாங்காய் இல்லைன்னா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து புளி கொஞ்சோண்டு நிறுத்த போவையில் ஊற்றிட்டு புளியோட பச்சை வாசனை போனோடனே நிறுத்திடணும். மாங்காய் இல்லைன்னா, மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காவை தோல் சீவிட்டு சின்னமாக அரிஞ்சு போட்டுக்கலாம். இது இஞ்சி பூண்டு போட்டுங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. அது குடல் வாங்கினாலே மாங்காய் எங்கேயாச்சும் வீட்டில் தான் எல்லார் வீட்லேயும் மாமரம் இருக்கும்ல, அதனால் வந்து அவங்க வீட்டிலே இல்லாட்டி யார் வீட்லையாச்சும் பறித்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது போட்டால் சூப்பராக இருக்கும். க்ளீனிங் வேலை தான் கொஞ்சம் இதாக இருக்கும், மற்றபடி சமைக்கிறது ஈஸி தான். இப்போ இந்த இஞ்சி பூண்டு போட்ட பிறகு இந்த அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல குடலை, அதை எடுத்து போட்டுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா அதில் தண்ணி இருக்கும், அதனால் அந்த சுருள கிண்டணும். நீங்கள் லாஸ்ட்டாக நல்ல தண்ணியில் அலசிட்டிங்கன்னா அந்த தண்ணி இருந்தால் கூட ஒன்றும் இல்லை, அதிலே வற்றினோடனே ரொம்ப நல்லாயிருக்கும். அதிலே மசாலாலாம் போட்டு அது ஒன்றும் ஆகாது. ஆனால் உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு 2 தண்ணி நல்ல தண்ணியில் அலசிடுங்க. நல்லா வதக்கணும். இதுவே நம்ம மசாலா செய்கிறதுனா இது கிரேவி மாதிரி செய்கிறேன்னா நம்ம சோம்பு சீரகம் கொஞ்சம் இதெல்லாம் போட்டுட்டு புளியெல்லாம் கூட ஊற்ற வேண்டியதில்லை. அப்படியே இப்போ கொஞ்சோண்டு சோம்பு சீரகத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டுக்கிட்டு மிளகாத்தூள், இந்த குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டு இதே மாதிரி வதக்கிறது எல்லாம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கி திக்காக அதை வச்சிடலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ குழம்பு தான் வைக்க போகிறேன். குழம்பு வச்சோன்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் கூட சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. அந்த தண்ணியிலே அது வேகட்டும்.
இது வந்து நம்ம சுடு தண்ணியில் நான் கொதிக்கிற தண்ணியில் க்ளீன் பண்ணையில் கொதிக்கிற தண்ணியில் போட்டேன்ல, ஆனால் வேகாது. அது குக்கரில் தான் வைக்கணும். குக்கரில் வச்சா தான் 2-3 விசில் வச்சா தான் அது நல்லா வேகும். சும்மா வேக வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது வெந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் வேகவே வேகாது. அப்படியே குக்கரில் ஒரு 3 விசில் வச்சுட்டேன்னா, எனக்கு 3 விசில் வெந்துடும். உங்கள் குக்கர் எப்படின்னு எனக்கு தெரில. அதில் 3 விசில் வச்சுட்டிங்கன்னா என்னோட நல்லா வெந்துடும். இல்லைன்னா செரிக்காது, அப்படியே இது இதாகும். அதனால் வெந்துருச்சுன்னா ஒன்றும் ஆகாது. இதில் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன். இதுக்கு இந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்குவேன். போட்டுக்கிட்டு இது வந்து நான் சோம்புத்தூள் போட்டு அரைக்க மாட்டேன்ல, அதனால் சோம்புத்தூள் தனியாக வச்சுருப்பேன். அதில் ஒரு பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூனு இல்லைன்னா 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். சோம்புத்தூள் போடுறேன் பாருங்க. அதே மாதிரி மிளகு சீரகம் கொஞ்சோண்டு போட்டுங்க. அது கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா இந்த குழம்பு மசாலா தூள்லேயும் போட்டிருக்குல்ல, அதனால் இது கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டு நல்லா கரைச்சிட்டு, தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு, இந்த குக்கர்லேருந்து வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அது இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அதில் ஊற்றிடணும். இப்போ இதுவே வந்து இப்போ குழம்புல இப்போ வேக வச்சு எடுத்தோம்ல, அதிலே பாதி அரிச்சு வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்க, ஒரு கிண்ணத்தில் பாதி கிண்ணம் வச்சுட்டு, அதிலே சோம்பு, சீரகம், மிளகு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு, அதை எடுத்து போட்டு கிண்டினோம்னா அது தனியாக தொட்டுக்கல் மாதிரி வச்சுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் இதுக்கு வந்து ரத்த பொரியல் தொட்டுக்க பண்ணியிருக்கேன், அதனால் நான் வந்து அப்படியே குழம்பாவே இதை வச்சுட்டேன். இப்போ இதை கரைச்சி இந்த மசாலாவை ஊற்றியாச்சு. கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகணும். இதுக்கு குழம்புக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா கொதிக்கட்டும். ஆனால் ஒரு வேலைக்கு போகிற அன்னைக்கெல்லாம் இதை எடுக்கக்கூடாது. ஒரு தனியாக ஒரு நாள் லீவு எடுக்கணும் இதுக்கு. அப்போ தான் இது வந்து இந்த க்ளீனிங் வேலை முடிக்க முடியும். பாருங்கள், சுவையான ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி. சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சோண்டு புளி ஊற்றணும். கொஞ்சமாக புளி ஊற்றுங்க. இது நல்லா கொதித்து எப்படி பாரு, ஐயோ அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா சாப்பிட போல் இருக்கும் அது. கொஞ்சமாக ஊற்றினா போதும். கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த குழம்போட ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு தான் இந்த புளி ஊற்றணும். ஊற்றி இந்த புளியோட பச்சை வாசனை போனோடனே நிறுத்திடணும். கொஞ்சமாக ஊற்றினா போதும். இல்லைன்னா நீங்கள் மாங்காய் இருந்தால் போட்டால் புளி ஊற்ற வேண்டியதில்லை. இது கொதித்த பிறகு நிறுத்திட வேண்டியதுதான். சுவையான ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.